ஆச்சி பானிபூரி கிட் வீட்டிலையே ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த பானிபூரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு கிட் இருக்குது. ஸோ அந்த கிட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். 40 ருப்பீஸ்க்கு 25 பானிபூரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 4 பேக்கேஜஸ் இருக்குது மொத்தமாக. பேக்கேஜஸில் வந்து 25 பானிபூரி, ரெண்டாவது வந்து மீன் சட்னி, அப்புறம் வந்துட்டு புளிப்பா ஒரு சட்னி ரெண்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மீன் சட்னி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். டர்மரின் சட்னி நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் வச்சுக்கலாம். பாயில் பண்ண உருளைக்கிழங்கு மசிச்சு அவங்க கொடுத்துருக்க அந்த சீசனிங்கும் அதோட சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பப்பட்ஸை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பானிபூரி ரெடி. எப்பவும் போல் நம்ம ஒரு ஓட்டையை போட்டு அதில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டு மின் சட்னியும் அந்த டர்மரின் சட்னியோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருந்தது. 40 ருப்பீஸ்க்கு ரொம்பவே வர்த்து. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.